ஹலோ வலிக்கணம்மா. வணக்கம். திங்கட்கிழமை இரவு நேர வணக்கம். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். வாங்க இன்னைக்கு என்னென்ன பண்ணான்னு பார்க்கலாம். இன்னைக்கு சந்தைக்கு போயிட்டு வந்தோம். இப்போ சாயந்தரம் வந்து சந்தைக்கு போயிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். சந்தைக்கு போயிட்டு வந்து நாளைக்குள்ளே காயை நறுக்கி வச்சுட்டு அப்புறம் போய் தோசை ஊற்றலாம் அப்படின்ட்டு இப்போ பண்ணிகிட்டு இருக்கேன். நாளைக்கு என்ன காய் நறுக்கிறீங்க? நாளைக்கு சுரக்காய் இருக்குது. அதில் போன வாரம் வாங்கினது. இதுதான் சுரக்காயா? சுரக்காய், ஆமாம். சுரக்காய் உடம்புக்கு நல்லது. சுரக்காய் என்ன இன்னைக்கெல்லாம் நல்லது. சுரக்காய் என்ன பண்ண போறீங்க? சுரக்காய் கூட்டு வச்சுட்டு புடலங்காய் தோட்டல் பண்ணிட்டு, இது முட்டைக்கோஸ் தோட்டல் பண்ணிட்டு. முட்டைக்கோஸ், பெரிய முட்டைக்கோஸ்? ஆமாம், பெரிய முட்டைக்கோஸ். அது தோட்டலா? அது தோட்டல். உங்ககிட்ட என்ன வச்சிருக்கீங்க? அது சவுச்சவு சாம்பார். நாளைக்கு கூட்டு ஒன்று பொரியல் ஒன்றா? ஆமாம், ஏன்னா காயெல்லாம் கெட்டு போயிடும் இருக்கு. சமைச்சது ஏதோ ஒன்று பண்ணலாம். இதுன்னா அது என்ன சாப்பிட்டுக்கலாம். அதுன்னா இது வேணா சாப்பிட்டுக்கலாம். டெய்லி 2 பண்ண முடியாது. டெய்லி 2 பண்ணலாம். சாப்பிட மாட்டோம் நம்ம. ஒரு கூட்டு தான், ஒரு பொரியல் தான் சாப்பிடுவோம். நம்ம உள்ளதே பண்றதெல்லாம் கீழே கொட்டுறோம். ஆள் வீட்டில் கூட இருந்தால் சாப்பிடலாம். அதுவுமே நம்ம வீட்டில் முத்திமினாவெல்லாம் வந்திருந்தாலுமே அவள்லாம் சாப்பிட மாட்டாள். அவள்லாம் ஃப்ரெஷ்ஷாக அப்பப்போ அப்படி ஹோட்டல் மாதிரி பண்ணி கொடுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஹோட்டல் மாதிரி பண்ணி கொடுக்கணும். நம்ம வீட்டுக்கெல்லாம் அளவாக சமைச்சாதுவே போதும். அதுக்கு மேலாம் எடுபடாது. நம்ம வீட்டுக்கெல்லாம் சாப்பாடு செலவு ரொம்ப வராது. இந்த மெயின் செலவு தான் ரொம்ப வரும். வலிக்கணுமா? இன்னைக்கு காலையிலேருந்து என்னென்ன ஒர்க்கு பார்த்தீங்க? இன்னைக்கு காலையிலேருந்து நீ போனோன்னா பாத்திரமெல்லாம் கிடந்தது, விளக்குனேன். சரி. அப்புறம் முத்துமினாவோட பேசிட்டு இருந்தேன். அவ ஃபோன் பண்ணா. அவங்க டூர் போயிட்டு வந்துட்டோம்னா. அப்புறம் அவளோட கேரளா போயிட்டு வந்துட்டா. எத்தனை நாள் பெரியானா? வெள்ளி சனி ஞாயிறு ஆடிட்டு இருக்க ஃபேமிலி ஃபுல்லாக போயிருக்காது. அதில் இவங்களும் போயிருக்கா. ஓ, அங்கே என்னென்ன பார்த்தோம்னா? அங்கே என்னமோ ட்ரிவாண்ட்ரத்தில் பார்த்தோம்னா, ட்ரிவாண்ட்ரம். அப்புறம் ஏதோ நீர் இதில் குற்றாலம் மாதிரி அருவியில் குளிச்சோம்னா அங்கேக்குள்ள அப்படின்னா. அப்புறம் என்னமோ தார்னேஷ்க்கு நிறைய விளையாட்டு ஜாம இது மாலுக்கு போனாங்களாம். அங்கே ட்ரிவாண்ட்ரம் மாலுக்கு. இது மாதிரி ஹைப்பர் மால் அந்த மாதிரி மால், 100 மால் என்னமோ, அதுக்கு போனாங்களாம். அது சூப்பராக இருக்குமாம்ல. ஓ, அங்கேயாவது நல்லா இருக்குமா ட்ரிவாண்ட்ரத்தில். 100 மாலுக்கு போனாங்களாம். அப்புறம் கோவளத்துக்கெல்லாம் போனால் பார்க்கலையா, கடற்கரையெல்லாம் பக்கத்தில் போய் பார்க்கலேன். கோவளம் வந்து பீச்சு தானே சொல்லுவாங்க. பீச்சு. ஆமாம், கோவளம் பீச்சு. நான்லாம் பார்த்துருக்கேன் கோவளம் பீச். நானும் 5 வயசுல தான் போனேன், தார்னேஷ் மாதிரி. ஆயா ஐயாவோட போனேன். அப்போ கூட்டிகிட்டு போவாள் உங்கள் அம்மா? இல்லை, அப்போ எனக்கு டிக்கெட் இல்லை. பஸ்ஸில் இவங்க 2 பேருக்கு மட்டும்தான் டிக்கெட்டு. 5 வயசு பிள்ளைகளுக்கு டிக்கெட் இல்லைன்னு சொன்னனால என்னை கூப்பிட்டு போனாங்க. எனக்கு டிக்கெட்டுன்னு தெரிஞ்சிருந்தா கூப்பிட்டு போயிருக்க மாட்டேன். ஊசியில் போயிட்டு வந்தேன்னா. ஊசியில். அப்புறம் நீ என்ன ஒன்று காலேஜில்? நான் இன்னைக்கு ஸ்போர்ட்ஸ் டே நடந்துச்சு. கொண்டு போய் சாப்பிட்டது எப்படி இருந்துச்சு சாப்பாடு? பரவாயில்ல. வீட்டில் சாப்பிட்றது அவதியாக சாப்பிடணும்ல அந்த 7 மணிக்குள்ளே. ஆமாம், அங்கேனா 2 இதுவும் கொண்டு போகணும், தூக்கிட்டு போகணும். வெயிட்டு ஒன்றும் ரொம்ப இல்லை. அந்த சம்பளம் வெயிட்டெல்லாம் இல்லை. நான் கொடுத்து விட்ட சம்பளம். அதில் சும்மா 5 தோசையும் மடக்கி வச்சு அதில் குழம்பு ஊற்றி கொடுத்து விட்டேன். வெரைட்டியாக கொண்டு போகிறதுனா தான் கஷ்டம். சாம்பார் தனியே, என்ன சாம்பார் தனியே, ரசம் தனியே, பொரியல் தனியே, அப்படி கொண்டு போகிறதுனா. ஆனால் அதே டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட. நீங்கள் கொண்டு வர மாதிரி கொண்டு போனால் சாப்பிடவே பிடிக்காது. தட்டெல்லாம் வச்சு கொண்டு வர்றாங்க.
கொண்டாடுறாங்க. ஃபர்ஸ்ட் இயர் ஹெச்ஓடி எங்க ஹெச்ஓடி இப்படி கொண்டு வருவாருன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் இயர் ஹெச்ஓடிலாம் தட்டை கழுவுறதுக்கு போவார் பார்த்துருக்கு. தட்டில் போட்டு வெள்ளை சாதமெல்லாம் தனியாக கொண்டாடுவார். அது அப்படி வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும். வீட்டில் சாப்பிட்ற மாதிரியே திருப்தியாக இருக்கும். நீங்கள் கொண்டு போகிறதெல்லாம் எல்லாத்தையும் கலந்து கட்டி என்னமோ தினம் இதுங்க போகிற மாதிரி. ஆனால் நீ நம்மளாவது பரவாயில்ல, கேரளாவில் பிள்ளைய வெறும் வெள்ளை சொத்தை சம்பளத்தில் அள்ளி வச்சு அது மேலே பொரியலோ என்ன சமைக்கிறோமோ அதை மேலே அள்ளி வச்சு குழச்சி சாம்பார் குழச்செல்லாம் கட்டி கொண்டாடுறாதுங்க எல்லா பிள்ளைகளுமே. அந்த பொரியலை தொட்டுக்கிட்டு வெறும் வெள்ளச்சோறாவே தின்றுங்க. மோர் ஊத்தியும் பிணையாதுங்க. நாங்க தான் ஒன்றும் மோர் ஊற்றி பிணைஞ்சு கொண்டு போவோம், இல்லைன்னா நீ கொண்டு வர மாதிரி கொண்டு போவோம். நீங்கள் தமிழ்நாடு ஸ்டைல்? ஆமாம், தமிழ்நாடு ஸ்டைல். அங்கே வந்து மேலே தோட்டல் பொரியல் எதையாவது அள்ளி வச்சுக்கிட்டு மேலே வந்துருங்க. அப்படிதான் சாந்தா அந்த இவங்க இருக்குல்ல அடுக்களை குடும்பம், அவங்க மகனுக்கு அப்படித்தான் கட்டி கொடுத்து விட்றாங்க. கமெண்ட்ல கேட்டிருக்காங்க, என்ன நீங்க அப்படி கட்டி கொடுத்து விட்றீங்கன்னு. அதுக்கு அவங்க சொல்லியிருக்காங்க, இங்கிட்டு உள்ள பிள்ளையெல்லாம் குழம்பெல்லாம் ஊற்றி பிணைஞ்செல்லாம் கட்டி கொண்டாடுறதுக்கு சோத்து அள்ளி வச்சு மேலே இந்த பொரியலோ கூட்டோ ஏதோ ஒன்று அது மேலே வச்சு கொண்டு போய் அதை கிண்ணியில் வச்சுக்கிட்டு சும்மா தொட்டுக்கிட்டு சாப்பிடுங்க வெறும் வெள்ளை சொத்தையே. ஆனால் அது எப்படி சாப்பிட முடியும்? கஷ்டம் தானே. ஆமாம், ஆனால் அவங்களுக்கு அங்கே அதான் பழகி போச்சுன்னா ஈஸி தான். எதுவுமே பழகி போச்சுன்னா ஈஸி. பழக்கம் தான் இது எல்லாமே. நமக்கு இங்கே வர வரன்னு இருக்க மாதிரி இருக்கும் அப்படி சோறு. நம்மளுக்கு மட்டும் இங்கே அவங்க அங்கிட்டு இருக்கவங்களுக்கு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கவங்களை பார்த்தா எப்படி தோணும், என்ன எல்லாத்தையும் கலந்து கட்டிக்கிட்டு போகிறாங்க அப்படின்னு தானே தோணும். ஆமாம், நாங்கள் படிக்கலையும் பிள்ளைய அப்படித்தான் கொண்டாருங்க. சோறு சாதம் சூப்பராக ஒத்தத்தையாக இருக்கும். சாதம் அள்ளி வச்சு அது மேலே பொரியல கூட்டம் ஏதோ ஒன்று மேலே வச்சுக்கிட்டு வருங்க. அதை கிண்ணியில் அள்ளி வச்சுட்டு வெறும் சாதமும் இதுவும் தின்னுங்க. வலிக்கும். இன்னைக்கு யார் சேனல் பார்த்தீங்க? இன்னைக்கு யார் சேனல் பார்த்தேன்? சுரேஷ்குமார் தான் பார்த்தேன் இன்னைக்கு. என்ன சுரேஷ்குமார் தான் இன்னைக்கு ஏதோ கோயிலில் குடை திருவிழா இருக்கு. அதுக்கு வந்து இது கட்டி கொடி நட்டுருக்காங்க. காப்பு கட்டுறது கொடி நட்டுருக்காங்க. அது நல்ல விசேஷமாக கொண்டாடுறாங்க. ஓ, அதுக்கு என்ன போய் ஆடினாப்லையா? இல்லை, ஆடலை. அதுக்கெல்லாம் சாப்பாடு போடுறாங்க அவங்க ஊர் கோயிலில். அவங்க ஊர் கோயிலில் எல்லாத்துக்கும் சாப்பாடு போடுறாப்பா. நம்ம ஊர் கோயிலில் இருந்தால் ஜீவன் கோயிலில் எல்லாத்துக்கும் தான் சாப்பாடு போட்டாங்க. ஆனால் இவங்க போகிறாங்க எல்லாத்துக்கும் போயிடுறாங்க, அம்மாவும் பையனும். செலிபிரிட்டி மாதிரினா போய் கேட்க மாட்டாங்களா மக்கள்? செலிபிரிட்டி மாதிரி இல்லை, சாப்பிடவே போயிடுறாங்க. கியூவில் நிற்கிறவங்க வாங்குறவங்க கேட்க மாட்டாளா, நீங்கள் யூடியூப் போடுறீங்களேன்னு கேட்க மாட்டாங்க. அவனுக்கு வீடியோ எடுக்க வேற ஆள் இல்லை. அவன் வீடியோ இல்லை, அவன் வீடியோ எடுக்க வேற ஆள். நீங்கள் அவன் குமரனை ஃபர்ஸ்ட் எப்போமா பார்க்க ஆரம்பிச்சிங்க? குமரனை எப்போ பார்க்க ஆரம்பிச்சுன்னு தெரியல. ஆனால் அவன் ரொம்ப யதார்த்தமாக இருக்க. கரிச்சட்டிலாம் கட்டினோடனே எனக்கு இப்போ பார்க்கணும்னு தோணுச்சு. ஆனால் நான் பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவன் இவ்வளோ வியூஸ் வந்தது, சப்ஸ்கிரைபரும் இவ்வளோ வந்தது. நான் அவரே சொல்லியிருக்கேன், முன்னாடிலாம் இதில் வந்து அவன் இது பண்ணி வர முடியலையா, ஷைன் பண்ணி. இப்போ மறுக அதே முயற்சியை விடாமல் பண்ணவும் ஷைன் பண்ணி வந்துட்டேன். ஓ, அப்போ அதுலேருந்து என்ன தெரியுது, முயற்சி விடாமல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதான் அதுலேருந்து என்ன தெரியுது. அதான் அவங்க அப்பாவை பார்த்துருக்கீங்களா? அவங்க அப்பா குண்டா நல்லா இருப்பாரு, ஆனால் உடம்பு சரியில்லாதவர். அம்மா அதே உள்ளியா இருக்கும். அது வாயே பேசாது. ஆனால் அப்படியும் வச்சு ஓட்டிக்கிருக்கேன். ஆமாம், போட்டிக்கு நல்லா போதா? போட்டிக்கு நல்லா போகுது. அதுலேயும் இவனுக்காக வேண்டி எத்தனையோ பேர் வந்து வாங்குறாங்க. எந்தெந்த ஊர்ல இதை போய் வாங்கிட்டு அவனோட நின்று போட்டோ எடுத்துக்கிட்டு எல்லாம் பண்ணிட்டு போறாங்க. அவ்வளோ ஃபேமஸ் ஆகிட்டேன் இப்போ. அவங்க எதுவும் சேனல் வந்துச்சானா அந்த சேனலை இவங்க சொல்லி ஃபேமஸ் ஆக்க சொல்கிறேன். இப்போ நான் உங்கள் இதுக்கு வந்தேன்னாக்க நீ நான் சேனல் வச்சுருந்தேன்னா அந்த பேரை சொல்லி ஃபேமஸ் ஆக்குறது. குமரன் சேனலை ஃபேமஸ் ஆக்க சொல்கிறானா? இல்லை, அவன் இன்னொருத்தர் வர்றா இல்லை அவங்களோட சேனலைங்க. சேனல் வச்சுருக்கவதே வராங்க. ஆமாம். அவங்க எந்த ஊர் மம்மி?
நாகப்பட்டினம்னு நினைக்கிறேன், கன்னியாகுமரி நாகப்பட்டினம்னு நினைக்கிறேன். வெறும் மீன் எல்லாம் 50 ரூபாய்க்கு வாங்கிட்டு வராங்க, சீப்பா இருக்கு. மீன் எல்லாம் 50 ரூபா 100 ரூபாய்க்கு தான் வாங்குறாங்க. மீன், நண்டு இதெல்லாம். வழிக்கு நம்ம மீன் நண்டு வாங்கினா எவ்வளோக்கு வாங்குவீங்க? நண்டு எப்படியும் 1 கிலோ 300 ரூபா சொல்லுவாங்க நம்ம ஊர்ல. 1/2 கிலோ 150 ரூபா இருக்கும். 1/2 கிலோ வாங்குற மாதிரி இருக்கும். மீன் எப்படியும் 200 ரூபா வந்துடும். முள் இல்லாத மீன் அது குறைச்சலாம் வாங்க முடியாது. அது குறைச்சலாம் வாங்க முடியாது நம்ம ஊர்ல எல்லாம். இங்கே நம்ம ஊர் கடற்கரையில இருந்து தூரமா? இங்கே அப்படித்தானே கொண்டாந்து வச்சு நல்ல லாபம் வச்சு தானே விற்கிறேன். திருச்சியிலலாம்? திருச்சியிலையும் அவங்க வாங்குறது வஞ்சர மீன்லாம் 900 ரூபா 1000 ரூபா. அது பார்சல் பண்ணி கொண்டாந்துருவாங்க ஒரு டப்பியில் அடைச்சு. வண்டியில ஸ்கூட்டியில வரும் ஒரு உள்ள. நல்லா இருக்குமா? ஆர்டர் பண்ணி. ஆமா இருக்கும் மீன். நல்ல பெரிய பெரிய பீஸா இருக்கும். கட் பண்ணியே கொண்டாந்துருவாங்க. நம்ம கழுவிட்டு இது ஃப்ரெஷ் பொறிக்க வேண்டியதுதான். கட் பண்ணியே தான் இருக்கும். வஞ்சர மீன் 900 ரூபா 1000 ரூபான்னு சொல்லுவாங்க. ஆனா இவங்க ரொம்ப சீப்பா வாங்கி சாப்பிடுறாங்க. குமரன் 50 ரூபா. 50 ரூபா. அந்த அம்மா காலையில இட்லியை வச்சுட்டு இட்லியோ தோசையோ ஏதோ ஒன்று மட்டும் பண்ணிட்டு தொட்டுக்க சாம்பார் கடையில் போய் இந்த ஹோட்டல் கடையில் போய் வாங்கிட்டு வந்துடுது சும்மாவே. அவங்க ஊற்றி கொடுக்குறாங்க பாரு, முக்கால்வாசி அப்படிதான் சாம்பார் வாங்கிட்டு வந்துடுது. நம்ம ஊர்ல எல்லாம் தருவாங்களா? அட்லீஸ்ட் 10 ரூபா 20 ரூபா காசாக வாங்குவாங்க. இங்கே அங்கே சும்மாவே ஊற்றிக்கிட்டு வந்துடுது. அதுவும் தூக்கில் வந்து ஓகிட்டு வந்துடுது. அவன் தான் சொல்கிறேன், அம்மா நீ சும்மா தானே வாங்கிட்டு வந்த அப்படிமே. அவங்க எந்த சேனலில் போடுவாங்க வீடியோ? எந்த சேனலில் போடுவாங்க? டான்ஸ் ஆடுறதா? அவன் எதை பற்றி போடுவேன் தெரியல. அது நான் பார்த்ததில்ல, இன்ட்ரோடக்ஷன் பார்த்ததில்ல. இல்லை வீடியோஸ் இப்போ கரண்டாக இருக்கிறதெல்லாம் எப்படி போடுறாங்க? டான்ஸ் ஆடுறது, இந்த தண்ணியிலுக்குள்ளே போய் டான்ஸ் ஆடுறது, நீச்சல் அடிக்கிறது, இந்த மாதிரி தான். பொம்பளைகளோட நளினம் எல்லாம் அவன் ஆடுவேன். அதெல்லாம் ஆடுறேன். அதனால போகுதா? அதனால போகுது. ஓகே, எனக்கு என்னமோ பிடிக்கலப்பா. அவன் பண்ணுறது அவனுடைய நாகரிகம் பிடிக்கல. எது பந்தியில் வச்சாலும் அதை தொட்டு நக்குவேன். ஒரு நாகரிகமாகவே நடந்துக்கவே மாட்டேன். ஆனால் ஜனங்க துக்குது அவனை. கெஸ்ட் எல்லாம் வேற கூப்பிடுறாங்க. ஆமா, எப்படி ஆச்சரியமா இருக்கு. ஆச்சரியமா இருக்கு. ஒரு வாழ்க்கையில கரெக்டா இருக்கவங்க, வாழ்க்கையில எதுவுமே கரெக்டா இல்ல. அவங்க கிச்சனை பார்த்தா அப்படி இருக்கும். ஆனா அதுக்கப்புறம் பணம் வந்தானே இப்ப ரெடி பண்ணால ரெடி பண்ண திருப்பி அவங்க அம்மா அதே மாதிரி தான் வச்சிருக்கு. பழக்கம் எல்லாம் மாறாது. பணம் வந்தா மட்டும் மாறாது எதுவுமே. அவருடைய ஃபேமிலி ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனாவே இல்லைன்னா ஜனங்க எப்படிதான் அவனை இன்னும் இதாகுதோ தெரியல. எப்படியும் ஃபேமஸ் ஆகிட்டேன். அதனால இதுகளும் உங்கள் அம்மா எங்கள் அம்மா மாதிரி அப்படி இப்படின்னு சொல்லி கமெண்டில் அவ்வளோ பண்ணதுக்குப்பா. எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. கொஞ்சம் ப்ராப்பராக இருக்கிறவங்கள சொன்னாலும் பரவாயில்ல. அவன் என்னமோ வேலைமாலில் போய் நான் 40,000 சம்பளம் வாங்கினேங்கிறேன். வேலை பார்க்கல வேலைமாலில். ஆமாம், 40,000 சம்பளம் வாங்கியிருந்தேன். ஏன் இப்படி இருக்காங்க? சாப்பிட்றது பார்த்தீங்கன்னா வெறும் 35 ரூபா அரிசியா, செங்கல்பட்டு அரிசி. அது இல்லைன்னா ரேஷன் அரிசி. இதுதான் சாப்பிட்றாங்க, சோறு குடிக்கிறாங்க. 50 ரூபாய்க்கு 100 ரூபாய்க்கு மீன் கறி வாங்கிட்டு வந்துடுது. என்ன செலவு இருக்கு இதுல? 40,000 என்ன செலவு இருக்கு? என்னமோ அவன் 40,000ங்கிறேன். எல்லாம் நம்புற மாதிரி இருக்கு. 40,000 வாங்கினா வீடு எவ்வளவு டீசெண்டா இருக்கும். எவ்வளவு டீசெண்டா இருக்கும். ஆனா அந்த அம்மா மற்ற மைங்கெல்லாம் ஓரளவு நல்லா இருக்காங்க. இருக்கு ஒருத்தன் துபாயில இருக்கேன் இருக்கு, ஒரு தம்பி அண்ணனும். அவங்க எல்லாம் கொஞ்சம் நாகரிகமா நல்லா இருக்காங்க இருக்கு. அந்த அம்மாக்கு எத்தனை பையங்க? 4-5 பையங்க இருக்கு. ஒரு பொண்ணு 4-5 பையங்க இருக்கு. அவங்க எல்லாம் நல்லா இருக்கா. பொண்ணு கட்டி கொடுத்து பொண்ணு எல்லாம் நல்லா இருக்கு. இவன் இந்த அலி மேரி பண்ணிக்கிட்டு தெரியறேன். அவனுக்கு கல்யாணம் பண்ணது அது இருக்க மாட்டோம்ட்டு போயிடுச்சான். ஓ, கல்யாணம்லாம் எப்போ பண்ணாங்க? கல்யாணம் இப்போ அவனுக்கு 37 வயசோ என்னமோ. 37 38 பர்த்டே கொண்டாடிருக்கேன். நம்ம இன்னைக்கு 1000 பையில பர்த்டே கொண்டாடினாலும் யாரு? ஆமா ஆமா, வெளியே வச்சு கொண்டாடினாங்க. குறகு வீடு
குறவு விடாமல். எல்லாரும் இப்போ பர்த்டே கொண்டாடுறாங்க. ஆமாம், கேக்க வாங்குறாங்க, வெட்டுறாங்க. இதே பர்த்டே. அந்த காலத்துலலாம் நல்லா பணக்காரங்க மட்டும்தான் பர்த்டே கொண்டாடினோம்னு ஸ்பெஷலாக சொல்லுவாங்க. இப்போல்லாம் இருக்கோ இல்லையோ, டேய் கேக் வாங்கிட்டு வாடா, இந்தடா 100 ரூபா 200 இந்தடா அப்படின்னு. ஏன் கேக் ரேட் இறங்கி போச்சா இல்லை எப்படி? கேக் ரேட் இறங்கல, மக்களுடைய வாழ்வாதாரம் நாகரிகம் கூடி போச்சு. நாகரிகங்கிற பேரில் பிரியாணி என்ன பிரியாணி சாப்பிடணும்னு நினைக்குதுங்க. இந்த இது அது என்ன டார்னிஷ் வாங்குவாங்க, பீஸா, பர்கர், இதெல்லாம் நாகரிகங்கிற பேர்ல உடம்புக்கு நல்லதா கெட்டதான்லாம் பார்க்கல. அதெல்லாம் சாப்பிட்டா பெரிய ஆளுன்னு ஒரு நினைப்பு. அதனாலே பாதி இப்படிதான் உலகம் போயிட்டு இருக்கு இன்னைக்கு. பீஸா பர்கர்லாம் சாப்பிட்டா பெரிய ஆளுன்னு நினைப்பு. நமக்கெல்லாம் பிடிக்காது இந்த இதெல்லாம். உடம்புக்கு நல்லதா இருந்தா சாப்பிடலாம். என்ன வலிக்கு நமக்கு பீஸாவே பிடிக்காதா? எனக்கு பீஸாவெல்லாம் பிடிக்காது. எனக்கு இப்போ வர்ற எதுவுமே பிடிக்காது, பீஸா பர்கர். ஆனால் அன்னைக்கு நீ வாங்கிட்டு வந்த வேற அந்த லவ் பேட்ஸ் இதில் அது நல்லா இருந்துச்சு. ஆமாம், அது சமோசாவா இல்லை மோமோஸ் அன்னைக்கு இது நல்லா இருந்துச்சு. மோமோஸும் இவங்க வாங்குற மோமோஸ் நல்லா இருக்காது, மைதா மாவை போட்டு என்னமோ பண்ணி வச்சிருப்பாங்க. அது திம்பி அந்த ஆர்னைஸு இவங்க வாங்குறது நல்லாவே இருக்காது. நான் வேண்டான்ட்டுருவேன். அவனுக்கு சோறு கஞ்சியை விட மோமோஸ் இதுதான் பிடிக்குது இல்லை, ஸ்நாக்ஸே அதிகம் பிடிக்குது. ஸ்நாக்ஸ் இல்லை, அவனுமே நாகரிகத்துக்கு பின்னாடி தான் ஓடிட்டு இருக்கேன். எல்லா பசங்களும் சாப்பிட்றாங்க, நம்மளும் சாப்பிடணும். சாப்பிடலன்னா நமக்கு மைனஸ்லேயே தோத்த மாதிரி ஆயிடுச்சு. மைனஸ்ன்னு சொல்லிடுவாங்கிட்டு தான் அவனு. அவனுக்கு உண்மையாவே பிடிக்கல. அவனுக்கு இந்த பொடி இட்லி நேச்சுரலா உள்ளதும் பிடிக்குது, தோசை அதே அவனுக்கும் பிடிக்குது. ஆனா நாகரிகத்தோட ஒத்து போகணுமேன்னு நினைச்சு அவனும் பண்ணிட்டு இருக்கேன் பாவம். இப்போ இதுக்கு டூர் போனாலே அங்க ஒண்ணுமே சாப்பிடலையா முத்துமினா சொன்னா, வெறும் இட்லி தோசை இதே சாப்பிட்டானா. அவன் நம்ம தியேட்டருக்கு போயில மம்மி சாப்பிட்டு வாடானா இங்கே வந்து சாப்பிட்டு வர மாட்டேன். அங்கே தியேட்டருக்கு வந்து அப்போதான் போய் உட்காருவான். மாமா இது அது என்னது ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ் வாங்குவோம். ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ் ஓரளவு நல்லா தான் இருக்கு. போய் அது உருளைக்கிழங்கு தான் ஓரளவு நல்லா தான் இருக்கு. ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ் ஸ்மைலியும் பரவாயில்ல, நல்லா தான் இருக்கு. ஸ்மைலியும் நல்லா இருக்கு, உருளைக்கிழங்கு தான் அதெல்லாம் நல்லா தான் இருக்கு. மோமோஸ் நல்லா இருக்கு. மோமோஸ் அது அங்கே போட்டது நல்லா இருந்துச்சு, மைதா மாவுல போடுறது நல்லா இருக்கு. அது நீ வேற. நீங்க எத்தனை வாட்டி சாப்பிட்ருக்கீங்க மோமோஸ்? வீட்டுல வாங்குவாங்க, நான் சும்மா தொட்டு பார்த்துட்டு எனக்கு வேண்டவே வேணா நீங்க சாப்பிடுங்கன்றுவேன். மோமோஸ் எல்லாம் இது உனக்கு மட்டும்தான் தோட்டல் போதும்ல, எனக்கு கூட்டு போதும்ல. அப்புறம் அந்த தட்டை மம்மி திருச்சியில் அவங்க வீட்டுக்கிட்ட விற்கும்ல தட்டை, காரத்தட்டையா? அதுவும் பிடிக்காது, காரத்தட்டையும் பிடிக்காது. ஆனால் அந்த இடத்துல கூட்டத்தை பார்த்தீங்களா? ஆமாம், அதான் சொல்கிறேன்ல. இப்போ நாகரிகத்தின் பேரில் எல்லாம் என்ன கெடுதலாக இருந்தாலும் ஓடிக்கிட்டு இருக்குது. ரொம்ப தலைக்கேறி போயிடுச்சு போய் நாகரிகங்கிற பேரில். அது இந்த சாஃப்ட்வேர் வந்ததும் சரி அப்பா எல்லாம் வேலைக்கு போகணும். எம்எம்ஐ வேலைக்கு போகணும், சாயந்தரம் ஆச்சுன்னா வீட்டுக்கு போகிறதுக்குள்ளேயும் தீனி எங்களுக்கெல்லாம் வச்சு வளரும் போது பிரியாணினா என்னன்னே தெரியாது. இப்போ பிரியாணினா பிறக்குத உள்ள கூட சொல்லும் பிரியாணினா என்னன்னு. என்ன அப்படி ஆகிப்போச்சு பிரியாணி. அப்படி ருசி கண்டு விட்டது. ருசி கண்டு விட்டது இல்லை, ஏன் இதை விட ருசியாகலாம் இடியப்பை வச்சு நல்லா சாம்பார் வச்சு இல்லை கோசுமல்லி வச்சு சூப்பராக பால் ஊற்றி சாப்பிட்டு பாருங்க, எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்னு. ஆனால் அதெல்லாம் எவ்வளோ வேலை பார்க்கணும் தெரியுமா? ஆமாம், இது மட்டும் என்ன வேலை இல்லையா? இத்தனையும் நறுக்கி எல்லாம் பண்ணணும் செய்யணும். இது மட்டும் இந்த வேலையே இல்லை. ஆனால் எனக்கு என்னவோ இடியப்பனோட ஒரு சுத்து டேஸ்ட் இதில் தான் பிரியாணி தான். அதில் புதினா போடுறீங்க, கொத்தமல்லி போடுறீங்க. எனக்கு பிரியாணியும் இப்போ பிடிக்கிறது இல்லை, டெய்லி வாரம் போட்டு. எனக்கெல்லாம் நாங்கள் இருந்த நேச்சுரல் தான் பிடிக்குது. நீங்கள் அப்போ சண்டேலலாம் என்ன பண்ணுவீங்க? இடியப்பேன் இந்த மாதிரி தான். இடியப்பேன் இப்போ கொழுக்கட்டை வைப்போம். இப்போ புழுங்கரிசியை ஊற வச்சு
நல்லா ஆட்டிவிட்டு 1-2 ஆட்டிவிட்டு ம் அதை இடிச்சட்டியில் போட்டு கிண்டிவிட்டு ஜீரகம் போட்டு ம் சீரகம் இதெல்லாம் போட்டு கிண்டிவிட்டு தேங்காய் பூ போட்டு இதில் பிடிச்சி அவிய வச்சா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக. ம் அப்போல்லாம் அதெல்லாம் செய்வோம், நல்லா இருக்கும். ம் அப்போ வடை வெள்ளை பணியாரம்லாம் செய்ய மாட்டீங்களா? வடை வெள்ளை பணியாரம்லாம் செய்வோம், அதெல்லாம் ரொம்ப ரேர் தான். ஆ. இது வந்து டிஃபனுக்கே செய்வோம். இட்லி தோசை இல்லைன்னா இது கொழுக்கட்டை வைப்போம். ஓ அப்படி செய்வோம். அது டிஃபன் மாதிரி சாப்பிட முடியுமா? 4-5 சாப்பிடலாம். கொழுக்கட்டை தானே, பசியாக இருந்தால் சாப்பிடலாம். லைட்டாக தான் இனிப்பாக இருக்கும், ஆ ரொம்ப இனிப்பாக இருக்காது, ம் லைட்டாக தான் இனிப்பாக இருக்கும். அதே மாதிரி பசியாக இருந்து கொடுத்து பாருங்களேன், வெறும் தண்ணியை கூட நல்லா முதக்கணும். ஆமாம், டேஸ்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும். ம் எங்கள் காலமெல்லாம் ஒரு மாதிரி சொர்க்க பூமின்னு தான் சொல்லணும். ம் இப்போல்லாம் வெறும் இது. அப்போல்லாம் நல்ல உணவுன்னா இதுவும் எனக்கு வர வர பிடிக்கவே இல்லை. இப்போ வர வர காலமே ம் ரொம்ப, ஆனால் எல்லாம் ஈஸியாக போயிடுச்சு, ம் ஆனால் பிடிக்கவே இல்லை. ம் இப்போ அந்த மணி காலம் தான். மணி மட்டும் இருந்தால் போதும் மம்மி. ஆமாம், மணி மட்டும் இருந்தால் போதும். போகிறதுக்கு காரு, ஆமாம் ட்ரெஸ்ஸு, நல்ல ட்ரெஸ்ஸு, ஆமாம் சாப்பாடு, பிரியாணி, ஆமாம். பழம். பழமெல்லாம் கூட திங்க வலிக்குது. தாரணேஷிக்க பழம் திங்க வலிக்கும். ம் பழமெல்லாம் திங்க மாட்டேன். ம் பழம் திங்க சொன்னால் மருந்து கூட குடிச்சிருவேன், பழம் திங்க மாட்டேன். ம் அப்படி ம் நல்லதெல்லாம் திங்க வலிக்குது. ம் நான் சாக்லேட்டு ரொம்ப திங்க மாட்டேன், நல்ல பையன். ம் மற்ற பிள்ளைலாம் சாக்லேட்டெல்லாம் திங்கிங்க வரைவேன், அதுவும் திங்க மாட்டேன். ம் ஒரு நேரம் சொல்லல, அம்மாட்ட சொல்லிடாத, அதுகளுக்கு அது திங்கணும்னா நான் அம்மாட்ட சொன்னால் அம்மா கொண்டு விடுவானுவேன். ஆனால் சின்ன வயசுல வந்து நம்ம என்ன உடம்புக்கு கொடுத்தாலும் அது வந்து பாதிக்கலை அவ்வளோ தூரம். ம் நான்லாம் எனக்கு வீசிங்குள்ள டேப்லெட்டு சின்ன வயசுல அவ்வளோ போடுவேன்ப்பா. ம் அப்போல்லாம் எங்களையெல்லாம் கண்டுக்கவே மாட்டாங்க. ம் நிறைய பிள்ளைல ம் அதில் கண்டுக்கவே மாட்டாங்க, அவ்வளோ டேப்லெட் போடுவேன். ஆனால் அதெல்லாம் உடம்பு பாதிச்சிருந்தா நேரம் பெருசாக பாதிச்சிருக்கணும், ம் ஆனால் பாதிக்கலையே. ம் சின்ன வயசுல என்ன அந்த உடம்பு வயசானதுக்கு அப்புறம் தான் நம்ம ரொம்ப சேஃப்டியாக இருந்துக்கணும் இருக்கும். ம் இப்போவெல்லாம் நாங்கள் அந்த மாதிரிலாம் பண்ணோம்னா உடனே படுத்துருவோம். ம் இப்போல்லாம் இப்போ டேப்லெட்டு கூட போட்டாவோ ஏதோ, அன்னைக்கு அந்த இவன் அம்மா கால் வலிக்கா டேப்லெட் ஏதோ கூட போட்டுருச்சான், ம் அதனால தான் நெஞ்சு வலிச்சு பயங்கரமா அப்புறம் உடனே ஹாஸ்பிட்டல் போயிருக்காரு. ம் அந்த சீதாவோட மாமியா, ம் வினோத் சீதா. ம் வயசானதுக்கு அப்புறம் எது பண்ணாலும் தப்பு பெருசா போயிடுது, எந்த தப்பா இருந்தாலும். ம் சின்ன வயசுல நம்ம எது பண்ணாலும் அது அவ்வளவு தூரம் பாதிக்கிறது இல்லை. ம் வலிக்கணும் மம்மி. இப்போ உங்கள் வீட்டில் மல்லிகைப்பூ பூக்குதா? இல்லை, பார்த்தீங்களா? இன்னைக்கு பாரு இந்த கூடு கட்டி இருந்தது, அது காத்துல அம்பிட்டு ஆடி கீழே விழுந்துருச்சு. எவ்வளோ நாள் தொங்கிக்கிட்டு இருந்துச்சு? ஆமா, அப்புறம் நான் தூக்கி கீழே போட்டேன். பாவம், அதுக்கு கட்டி வச்சிருந்துச்சு. ஆமா, என்ன மம்மி கட்டுச்சு? உங்கள் வீட்டில் குருவி வருங்களா? அவங்க வீட்லயும் அப்படிதான் கட்டுதான், ஸ்டாண்டர்டா கட்டாம அப்படியே கட்டி கட்டி பண்ணதுங்களாம். ம் அவங்க வீட்லயும். அவங்க வீட்டுல இந்த இருக்கிற அந்த அந்த பூச்செடியில ஆ அதுல இதெல்லாம் கட்டி அது பூனையே ஏதோ ஒன்று பிச்சு பிச்சு போட்டுருதான். ம் ஸ்டாண்டர்டா ஒழுங்கா இருக்க இடமா பார்த்து கட்டாம துப்பு இல்லாம கட்டுதுங்க. அது எத்தனை வாட்டி மம்மி பட்டாலும் வர புரிஞ்சிக்கவே மாட்டேங்குது. ம் அங்கே கட்டுச்சுக்கா, இங்கே குரங்கு ஒரு நாள் பிச்சு போட்டு போயிடுச்சு. ஆமா, எங்கே அந்த இதுக்கிட்ட ஷீட்டு மேலே. இங்கே அவங்க கட்டுச்சு. வீட்லயும் அப்படிதான் பிச்சு பிச்சு போட்டு போயிருதுங்களா ஏதோ ஒன்று. நம்ம அது கட்டணும்னா துணியெல்லாம் விரிச்சு வச்சோம்ல, ஆமா, துணி விரிச்சு வச்ச உடனே ஆக இவங்க ஏதோ பண்ணுறான்னு தொட்டு கூட பார்க்கல. ஆமா. அப்புறம் துணியை எடுத்துட்டேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் உள்ள போயிட்டு வரேன் அப்படின்ட்டு தொங்குனுச்சு. அப்புறம் எடுத்து நான் இது எடுத்து அவள் எல்லாத்தையும் கூட்டி தள்ளி விட்டேன். பாவம், அதை கஷ்டப்பட்டு சேர்த்துச்சு. கஷ்டப்பட்டு சேர்த்துச்சுக்க பாவம், எவ்வளவு கொண்டாந்து சேர்த்துச்சு. ஆனால் துப்போட வைக்கல. ஆமா, அதான் எது செஞ்சாலும் துப்போடு செய்யணும், அதே பிரயோஜனமா இருக்கும். அது இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு கட்டி பிரயோஜனம் இல்லாம போச்சு பாரு. அது நல்ல இடமா கொண்டு வச்சிருக்கோம். ஆமா, யோசிச்சு கொஞ்சம் செயல்பட்டுருக்கலாம். அது ஆனா இந்த மாதிரி தொங்குறது இல்லதான் வைக்கிங்க அவருக்கு கூடு கட்டுறதுக்கு. ஃபிளாட்டா இருக்க இடத்துல பண்ணாதுக்கு இருக்கு. ஓ, நமக்கு கமெண்ட்ஸே வரல, என்னன்னு தெரியல. இந்த அவங்க 2 பேர் போட்டுக்கிட்டு இருந்தாங்க அந்த
ஐயப்பன்கிறவங்களும் லக்ஷ்மிகாந்தன்கிறவங்களும் கமெண்டு ம் இப்போ அவங்களும் பார்க்கறது இல்லையா என்னன்னு தெரியல. ம் கமெண்டே வரல பாரு. வியூஸ் எப்படி போகுது? வியூஸ் எப்படி போகுது? பரவாயில்ல, 40-50 போகுது. ம் என்னவோ நம்ம செயலை செய்வோம், ம் பலன் கிடைக்கிற அன்னைக்கு கிடைக்கட்டும். ம் வழி நம்ம நீங்கள் சின்ன பிள்ளையில இதெல்லாம் பேர்ட்ஸ் வளர்த்துருக்கீங்களா? எந்த பேர்ட்ஸும் வளர்த்தது இல்லையா? எந்த பெட்ஸும் வளர்த்ததில்ல. ஏன் உங்கள் வீட்டில் வளர்க்க விட மாட்டாங்களா? வளர்க்க விட மாட்டாங்க. எங்களை வீட்டை விட்டே மாமா எல்லாம் வெளியே போக மாட்டாங்க. ம் பாஸ்மாமா ஒரு ஆள் தான் சொன்னதே கேட்காம போறாள். ம் இவங்க 2 பேரும் போறது இல்லை. இந்த 2 பேரும் அழகப்பனும் சேகர் மாமா. ம் மற்ற வீட்டிலலாம் வளர்ப்பாங்களா? தெரியல. அங்கேயே கிளியெல்லாம் பிடிக்க மாட்டாங்க. இந்த ஊர் பக்கம் தான் கிளியெல்லாம் பிடிக்கிறாங்க. இப்போ ம் அங்கிட்ட அதெல்லாம் பிடிக்க மாட்டாங்க. பேட்ஸ் எல்லாம் இருக்காது ரொம்ப. அப்போ நாய்க்குட்டி? நாய்க்குட்டியும் ரொம்ப இல்லை, நான் பார்த்ததில்ல அங்கே. ம் ஆடு மாடு? மாடு இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் மாட்டு பால் கொண்டாடுவாங்க. ஆனால் எங்கள் வீட்டுக்கிட்ட எல்லாம் மாடு வச்சுப்பாங்கன்னு தெரியல. ம் நம்ம இருக்க ஏரியா கிட்ட தானே நமக்கு தெரியும். ஆமாம். வேறு நமக்கு. ஆனால் மாட்டுப்பால் கொண்டாடுவாங்க, ம் வாங்குவோம், பசும்பால் வாங்குவோம். ஆனால் எப்படின்னு தெரியல. ம் அப்போல்லாம் இங்கே லிட்டர் என்ன விலை? தெரியல, அதுவும் தெரியல. 5 ரூபா 10 ரூபாயா தான் இருந்திருக்கும். ம் அவ்வளோதான் இருந்திருக்கும். ம் வழிக்கு நம்ம சந்தையில் என்னென்ன வாங்குனீங்க? ம் சந்தையில் என்னென்ன வாங்குனீங்க பார்த்தீங்க? சந்தையிலையா? ம் சந்தையில் பழமாதான் வாங்கினேன் நிறைய இந்த வாட்டி. ஏன்? மாம்பழம் வாங்கினேன். ம் அப்புறம் என்ன, மாம்பழம், திராட்சை பழம், ம் அப்புறம் இந்த சிவப்பு கலர் பழம், வாழைப்பழம். ம் அது உடம்புக்கு நல்லதான், அதனால அது வாங்கினேன். நரம்புக்கெல்லாம் நல்லதான், ம் அதனால அந்த பழம் விடாமல் வாங்கினேன். அந்த பழம். அப்புறம் கொய்யாப்பழம். ஆ அப்புறம் சப்போட்டா பழம். ம் சப்போட்டா பழமும் நல்லதுன்னாரு அந்த டாக்டர், அதனால தான் வாங்கினேன். ஓ செவ்வாழைப்பழம் வீட்டில் நம்ம வைக்க முடியுமா மரம்? அந்த மரம் நம்ம இப்போ நம்ம இது ரஸ்தாளி வச்சு எம்பிட்டு நாளாக ஆகுது, அதுவே குலைக்க மாட்டேங்குது. ம் ஒரு தடவை வாழையில ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது வாழை மரம், ஆனால் குலைக்கலை. ஆ இன்னும் குலைக்காமல் இருக்குவார். ம் ஒரு தடவை 2 தடவை குலைச்சிச்சு. அதில் ஒன்று எல்லாமே காய் வாழை, பழ வாழையே குலைக்கலை. குலைக்கலை, என்னத்தை பண்ணுறது? வாழையை பார்த்தாலே பழ வாழையா காய் வாழையான்னு தெரியுமா மம்மி? தெரியாது, அதெல்லாம் தெரியாது. அது வளர்ந்தது வாழைப்பூவுலேயும் தெரியாது. ஆ இந்த கொண்டாந்து விற்கிறாள் வாழைப்பூவுலேயும் தெரியாது. ம் ஆனால் அதிலே இருக்கவங்களுக்கு தெரியுமா? அப்படி தெரியுமா இருக்கும், அவங்களுக்கு தெரியும். இப்போ இவனுக்கெல்லாம் தெரியுமா இருக்கும். விவசாயம் அதே பண்ணுறவங்களுக்கு தெரியுமா இருக்கும். ம் நம்மளாம் அந்த அளவுக்கு அதில் இறங்கி பார்த்ததுல இல்லை ஆழமா. ம் இன்னைக்கு நைட்டுக்கு டின்னர் மம்மி? இன்னைக்கு நைட்டுக்கு டின்னரா? ம் நைட்டுக்கு டின்னர் தோசை தான் ஊற்றணும். தொட்டுக்கிறதுலாம் எடுத்து வைக்கணும், தோசை ஊற்றணும். தொட்டுக்கிறதுலாம் இருக்கா? தொட்டுக்கிறதுலாம் இருக்கு. உனக்கு மட்டன் குழம்பே இருக்கு, அதை சுடு நிற்க வேண்டியதுதான். எனக்கு இந்த புளிக்குழம்பு இருக்கு, நான் தொட்டுக்க மாட்டேன் நைட்டுக்கு. ம் நறுக்கிட்டேன். எல்லாம் நறுக்கியாச்சா? என்ன நறுக்கிருக்கீங்க? இந்த முட்டைக்கோசு, முட்டைக்கோசு, சவுச்சவு சாம்பாருக்கு, சவுச்சவு இது இதுதானே சாம்பாருக்கு சவுச்சவு, தக்காளி வெங்காயம் சாம்பாருக்கு, முட்டைக்கோசு பொரியலுக்கு வெங்காயம், இது கூட்டுக்கு வெங்காயம். அப்படித்தான் முடிஞ்சு போச்சு. வாங்க, தோசை ஊற்றிக்கிட்டு இருக்கேன் நைட்டுக்கு. தோசை காயெல்லாம் என்னென்ன வாங்கியிருக்கோம்ல பாப்பா? கொய்யாப்பழம் ஐயா 5 வந்து இருந்துச்சு, ஒன்று எடுத்துட்டியா? கொய்யாப்பழம் 50 ரூபா. சரி. மாம்பழம் 50 ரூபா. மாம்பழம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், 50 ரூபா. என்ன மாம்பழம் அது? காசலட்டு. காசலட்டு, ஆமாம். இதே கொஞ்சம் கெட்ட மாதிரி இருக்கு, ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கணும்.
வச்சிடணும். இது 50 ரூபா. அப்புறம் சப்போட்டா 30 ரூபா 1/2 கிலோ. இது 60 ரூபா. இந்த 3 பழம் 60 ரூபா ஃப்ரெண்ட்ஸு. 20 ரூபா அநியாயம் பண்ணுறீங்க நம்ம ஊரில். இது திராட்சை பழம் 50 ரூபா. இது 20 ரூபா. கேரட்டு இது 20 ரூபா. 40. இது 10 ரூபா 50. இது 50. தேங்காய் 3 50 ரூபா. தேங்காய் 3 காய் 50 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் இன்றைக்கி நம்ம வாங்கிட்டு வந்த காய். சந்தையில் வாங்கிட்டு வந்த காய். உங்களுக்கு வாரம் திங்கக்கிழமை சந்தை மம்மி? ஆமாம், வாரம் திங்கக்கிழமை சந்தை. திங்கக்கிழமை சந்தைக்கு ஏன் மம்மி போகிறோம்? கொஞ்சம் சீப்பாக இருக்கும். என்ன மற்ற நாளாக கம்பேர் பண்ண இல்லையா? கொஞ்சம் சீப்பாக இருக்கிறதோட நமக்கு ஒரு வழியாக வேலை முடிஞ்சிடும். வாங்கிட்டோம்னா டெய்லி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டு சமைக்க எடுத்துக்கலாம் வேணுங்கல. நம்ம போய் வாங்கிட்டு இருக்க வேண்டாம்ல, அதுக்காக தான். இது தனியாக கடையில் போய் வாங்கினாலும் சேர்த்து தானே வாங்குவோம். எல்லா காயும் ஒரு காய் மட்டும் வாங்கிட்டு வர மாட்டோம்ல. அதுவும் ரைட்டு தான். இதில் தோசை ஒரு குழம்பு சுட வைக்கணும். ஆனால் கொஞ்சம் ரேட்டு கூட இருக்குமா? கொஞ்சம் ரேட்டு கூட இருக்கும். என்ன ஒரு 5-10 கூட இருக்கும், அவ்வளோதான் இருக்கும். ஆனால் அது ஃப்ரெஷ்ஷாக வாங்கிக்கலாம். இது என்னமோ சந்தைன்னு கூடுறதுனால போடுறோம். அது அப்படியே வாங்கிக்கலாம். என்னை கேட்டால் இது வாங்கி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு மறந்தே போயிடுது. சமயத்தில் எதுவும் எடுக்க மறந்தே போயிடுது. ஃப்ரிட்ஜுக்குள்ள எல்லாத்தையும் வைக்கிறோம், அது தேடி எடுக்க வேற கஷ்டமா இருக்கு. என்ன வைக்கிறது வச்சிடறோம், கெட்டு போயாம இருக்கணும்னா அதை தேடி எடுக்கிறது வேற கஷ்டமா இருக்கு. ஒரு வீடை பிரிச்சு எடுக்கிற மாதிரி இருக்கு. இப்போ டெய்லி ஒரு காய் நறுக்கணும்னா எல்லா காய்கறியும் என்னென்ன இருக்குன்னு பார்த்துட்டு தானே எடுப்பீங்க? அப்படியெல்லாம் எடுக்கிறது இல்லை, நம்ம தோன்றதை எடுக்கிறோம். மேலே என்ன படுதோ அதை நாளைக்கு எது கெட்டு போயிடும்னு தோணுதோ அதை எடுக்க வேண்டியதேன். ஃப்ரிட்ஜும் சிரமமாக தான் இருக்கும். இதில் மாவு ஊற்றிக்கிறேன். வலிக்க நம்ம மாவு இன்னைக்கு ஆட்டினீங்க? இல்லை, மாவாட்டி 2-3 நாள் ஆச்சு. ஒரு டப்பி காலி ஆயிடுச்சா? ஒரு டப்பி காலி ஆயிடுச்சு. இந்த அப்புறமா கழுவி ஊற்றிக்கலாம். வலிக்கு நம்ம மதியம் லஞ்சு எத்தனை மணிக்கு சாப்பிட்டீங்க? மதியம் நான் ரொம்ப லேட்டாக சாப்பிட்டேன். நீ தேங்காய் இது வாங்கிட்டு இருந்தியா? அது தின்னு விட்டேன் 12 மணி 1 மணியே போல. அது பசிக்கவே இல்லை. 4 மணிக்கு 3:45 தான் சாப்பிட்டேன் சாதமே. அப்புறம் என்ன விட்டது, பசிக்காம எனக்கு சாப்பிட பிடிக்காது. அதனால பசிக்க விட்டு சாப்பிடுவோன்ட்டு வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். அப்போதான் காற்று பார்த்தீங்கன்னா வெளியே உட்காந்துருக்க முடியல, அவ்வளோ காற்று அடிச்சிச்சு. இன்னைக்கு இங்கே ரொம்ப புயல் மாதிரி காற்று அடிச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஊரில். காலையிலையா? மதியம் 11 மணிலேருந்து ஒரு 3-4 வரைக்கும் காற்று அடிச்சிச்சு. அப்புறம் தான் விட்டுச்சு. மழை வரல. அந்த பக்கத்துல எல்லாம் பப்பாளி மரம்லாம் சாஞ்சிச்சு. அவ்வளோ மழை வரல, காற்று. அது ஒரு இது சொல்லுவாங்க, அது என்னது, ஏதோ விற்க போயில விற்க போனா காற்று அடிக்குது, என்னமோ விற்க போனா மழை வருது. மழையில் அது நினையக்கூடாது, ஆனால் இப்போ மழை வருது. ஆமாம், காத்தடிக்கையில் இதை வைக்கக்கூடாது, ஆனால் குழம்புலாம் 1 நாள் 2 நாள் தான் வச்சுக்கலாம். நல்லா இருந்தால் தொட்டுக்க, இல்லைன்னா வேண்டாம். சுட வச்சு வச்சுருக்கேன். பாக்டீரியாக்கள் வந்துடும் தெரியல. ஆனால் அந்த காலத்துலலாம் மட்டன் குழம்புலாம் 2 நாள் தான் வச்சுக்குவாங்கதே. டயத்துக்கு சுட வைக்கணும். சுட வைக்கணும். நீங்கள் ஏன் சுட வைக்கலாம்? ரொம்பவும் சுட வைக்கக்கூடாதுங்கிறாங்க எதையும். அதுவும் இல்லை இதில் போடுறாங்க வீட்டில். அப்படிலாம் கிடையாது, அதை சுட வச்சாதே அதை கெட்டுப்போவா. அதுக்கு இந்த இது பாலுக்கு சொல்கிறீங்கல்ல, அந்த காலத்தில் ஒரு ஆடு வாங்கி வெட்டுவாங்களாம் எங்கள் அம்மாவோட அம்மா வீட்டில். அவங்க அப்பா அப்போ வெட்டி உங்களுக்குலாம் எவ்வளோ பீஸ் தருவாங்க? நாங்கள்லாம் இங்கே பிறந்தோம், எங்கள் அம்மாவுக்கு அம்மா வீட்டில். ஓ, எங்கள் அம்மாவே சின்ன பிள்ளையா பிறந்திருப்பாரு.
அவங்க இல்லைன்னா ஒரு ஆடு தான் உரிப்பாங்களாம். அப்போ ஒரு ஆடு உரிச்சு அது 2-3 நாளைக்கு வச்சுக்குவாங்களாம் அந்த கறியை குழம்ப. அப்போல்லாம் இப்படி கறி கிடைக்காது இருக்கு, புரியுதா? கொஞ்சம் கொஞ்சமா கிடைக்காது இருக்கு. இப்போ 1 கிலோ 2 கிலோன்னு வாங்குறோம்ல, அப்படி கிடைக்காது இருக்கு. அப்போ அதனால ஒரு ஆடா வாங்கி உரிச்சாதான் உரிக்கலாம் இருக்கு. அப்படியே தான் இருக்கும். அப்படித்தான் இல்லைன்னா இருக்கும், ஒரு ஆடை உரிக்கிறாரு. அப்போ கறியும் மாடை சீப்பாக தான் இருக்கும். ஆடை சீப்பாக தான் இருக்கும். 1000 ரூபா 2000 ரூபா தான் எடுத்துருக்கும். ஆனால் 1000 ரூபா பெருசாக இருந்ததுங்களா அந்த காலத்தில்? ஆமாம் 1000 ரூபா இந்த காலத்தில் 10,000 ரூபாய்க்கு சமமாக இருந்திருக்கும். ஆமாம். எத்தனை தோசை ஊற்றலான் இருக்கீங்க? எனக்கு ஒரு 4 தோசை, உனக்கு ஒரு 4 தோசை போதும். நைட்டில் எதுவும் செய்ய பிடிக்க மாட்டேங்குது. சாப்பாடா செய்ய பிடிக்க விருப்பமே இல்லை. அதுவும் நம்ம ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டோம்னா அது செய்யவே பிடிக்கல. ஸ்நாக்ஸ் சாப்பிடலன்னா கூட பசிக்குதுன்னு செய்யறோம். இது ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டோம்னா சுத்தமாக செய்யவே விருப்பம்ல. 12 மணியை போல பசிக்கும் நைட்டு. நீங்க இப்போ என்ன ஸ்நாக்ஸ் சாப்பிட்டீங்க? இப்போதான் இந்த பழங்கள்லாம் 1-2 எடுத்து சாப்பிட்டோம்ல, அதுதான். அதனாலதான் வயிறு ஃபுல்லாகிடுச்சுன்னா அடுத்து தேடாது. ஆமா, வயிறு ஃபுல்லாகிடுச்சுன்னா அடுத்து தேடாது. அப்போ அந்த வயிறை ஃபுல்லாகவே வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணுறது? ஃபுல்லாகவே வச்சுக்க கூடாது, போய் பசிச்சு சாப்பிடணும். காரணம் பசிங்க. ஆமா, பசிச்சு சாப்பிட்டாது நல்ல உடம்பா. பசித்து புசி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. மட்டன் குழம்பு சுட்டுச்சா? ஈரோடுல இந்த பழம் 5 ரூபாய் 6 ரூபாய்னு வாங்கிட்டு வராங்க. நம்ம வாங்கியிருக்கோம் பாரு, செவ்வாழை பழம். அது 5 ரூபா 6 ரூபாய்னு அந்த அம்மா வாங்கிட்டு வந்திருக்கு. அம்மா கை போகும். ஒரு சீப்பு பழமே 70 ரூபாய்னு வாங்கிட்டு வந்திருக்கு. இங்கே 110 ரூபா 120 ரூபாங்கிறாங்க. இது 3 பழம். அப்படி இருந்தாலும் 30 ரூபாய்க்கு வாங்க வேண்டிய பழம் இது 60 ரூபா. ஓவரா இல்ல? ஒரு பழம் 25 ரூபா, ஒரு பழம் 15. ஆமா, 20 ரூபா 20 ரூபா. 3 பழம் தான் 60 ரூபா. ஒரு பழம் 20. அநியாயம் பண்றாங்க. ஆமா, இதுல வேற அதுல அந்த இதுல வேற காசு கூட எடுத்துக்கிட்டேன். கொய்யா பழத்துலயும் இதுலயும் காசு. சப்போட்டாவில் 30 ரூபா எடுத்துக்கிட்டேன். சரி போங்க, இன்னொரு ஆள் நம்மள்ட்ட 5 ரூபா கூட விடுவேன் அப்படின்னு வச்சுக்க வேண்டியது. நம்ம வாங்கலே கவனமாக வாங்கிடணும். அப்புறம் திரும்ப நம்ம போய் கேட்கக்கூடாது. நான் அவன் ஏமாந்து கொடுத்துட்டேன் இருக்குன்னு நினச்சேன். நான் 200 ரூபா கொடுத்தேன். நீங்கள் மொத்தமாக எவ்வளோ கணக்குன்னு கடைசியாக கேட்டுருக்கோம்னா 200 ரூபா கொடுத்தேன்டா. 125 ரூபா கணக்கு. அவன் 130 ரூபா எடுத்துக்கிட்டேன். 70 ரூபா கொடுத்தேன். எந்த இடத்துலையுமே ஒருத்தவங்கள்ட்ட மட்டுமே உஷாரா கொடுக்க கூடாது. எந்த இதுவும் நம்மளும் உஷாரா வாங்குறதா இருந்தாலும் எந்த இதுவும் ஏமாத்துறதுதான் பாக்குறாங்க ரொம்ப. ஆமா, ஏன்னா உலகம் அப்படித்தான் இருக்கு. பஸ் கண்டக்டர் பாத்தீங்கன்னா அன்னைக்கெல்லாம் நான் போயல, சனிக்கிழமை போயல, அவுட் பஸ்ல தானே போறேன். 100 ரூபா 50 ரூபாய் கொடுத்துட்டோம்னா இருங்க தர்றேன் அப்படின்னு மாத்தூர் இறங்கணும்னா இருங்க தரேன்ட்டு போயிடுவாரு. ஐயோ, நம்ம இடையில இறங்கிடுவான். வண்டி ஓடிக்கிட்டு இருக்கையிலே நம்மளே இறங்குவோமா, அடுத்த பஸ்ஸுக்கு மாறணும், ஓடணும்னா ஏற்பட்ட இதுல இருக்கான். அவர் தரேன்ட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு வருவேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருப்பாரு. ஏங்க எனக்கு கொடுத்து விடுங்க, நான் இங்க இறங்கணுங்க அப்படின்னு. அவசரம் புரியாது. அது அந்த மாதிரி அவங்க ஒரு வாட்டி முன்னாடி 500 ரூபாய் சில்லற மாத்தினேன். திருச்சிக்கு 500 ரூபாய் கொடுத்து விட்டேன். எதுல பரணி இல்லையா, எதுல 500 ரூபாய் கொடுத்து விட்டேன். நானும் இறங்கிட்டேன். 7 மணிக்கு போல அங்கே போய் இறங்குறேன். நானும் அவசரத்துல இறங்கிட்டேன். அப்புறம் காசே வாங்கலாங்கிட்ட அவங்க. அப்புறம் தரம்னாங்க. அவ்வளவுதோடு சரி. மறுகா எப்பயும் கேட்க முடியுமா? கேட்க முடியாது. அந்த அந்த நேரம் அந்த ட்ரிப்ல கேட்டாது, அடுத்தெல்லாம் கேட்க முடியாது. அப்புறம் தரம்னு சொன்னேன். நானும் இருட்டா இருந்தவன், எனக்கு பயமா இருந்தா அவசரத்துல இறங்கிட்டேன் திருச்சியில. அப்புறம் வாங்கவே இல்லை. அந்த 500 ரூபா போயிடுச்சு.
நானும் அப்படிலாம் விட்டுருக்கேன். அப்படிலாம் விடாமல யாருமே வாழ்க்கையில இருக்க முடியாது. ஆமா. ஒரு சில நேரங்கள்ல நம்மளும் ஏமாறுவோங்க. ஆனா நம்ம உஷாரா கேட்டோம்னா வாங்கிக்கலாம். உஷாரா இருக்கணும். அவங்க தரணுமே. நம்ம கேட்டாலும் உஷாரா இருக்கணும். ஆமா. அதுக்கு தான் சொல்ல வந்தேன். வாழ்க்கையில ஏமாறாமலாம் இருக்கவே முடியாது. ஏமாறுறதெல்லாம் இருக்கு வாழ்க்கையில நடந்துச்சு. சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்ப 5 ரூபா 10 ரூபா போச்சுன்னா எனக்கு அன்னைக்கு 500 ரூபா போச்சு. அன்னைக்கு இருந்த நிலைமை 500 ரூபாய் எப்படி கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனா சரி, நான் இனிமே போய் அடுத்த ட்ரிப் வரையில எல்லாம் கேட்க முடியுமா அவன்கிட்ட? அவன் நீங்க யாருன்னு எனக்கு தெரியாதுன்றுவேன். அது அவங்களுக்கு தான் லாபம். அவங்களுக்கு தான் லாபம். இப்படி எத்தனை பேர் பஸ்ல விடுவாங்க? நம்மளே விட்டோம், அதே மாதிரி எத்தனை பேர் விடுவார்? ஆனா அவங்க அதை வச்சு ஒன்றும் வீடு கட்ட போறதில்ல, சொல்றோம் இல்லையா? இல்ல அவங்க அப்பப்ப கரெக்டா கொடுத்துருவாங்க. சில்லறை எல்லாம் வச்சுக்கணும் கண்டக்டர் எல்லாம். ஏன்னா அவங்க தொழில் அதையும் பாக்குறாங்க. அவங்க என்ன தெரியுமா முக்காவாசி பண்றாங்க, அவங்களுக்கு இவங்க கொடுத்து வலிக்காம உட்கார்ந்துருக்காங்களே, அவங்களே சில்லறையை தேட சொல்லி அவங்கள கஷ்டப்படுத்தவங்கதான் நம்மள சில்லறையை கேட்கறாங்க. அவங்கள்ட்ட சில்லறை இல்லாமையா இருக்கு. கோடி நாணயமா அத்தனை நாணயம் வச்சிருக்காங்க பேக்ல. 10 ரூபா தாளெல்லாம் அத்தனை வச்சிருக்காங்க. இவங்க கொடுத்து சம்பவமா உட்கார்ந்துருக்காளே, இவங்க மட்டும் வலிக்காம உட்கார்ந்துருக்குதா? நம்ம அவங்கள தேட சொல்லுவோம். 5 ரூபா இருக்கான்னு பாருங்க, 2 ரூபா இருக்கான்னு பாருங்க, 10 ரூபா இருக்கான்னு பாருங்க. அவங்கதான் அதெல்லாம் நியாயமா ரூல்ஸ் படி பார்த்தா கொண்டாடணும். இல்ல இப்போ அவங்களுடைய தொழிலே அதானே. இப்போ 100 ரூபாய்க்கு டிக்கெட் எடுத்தோம்னா மீதி சரியான சில்லறையை கொடுத்துடணும். அப்பதான் அவங்களுக்கும் புரியும் நம்மளுக்கும் புரியும். ஆனா எந்த கண்டக்டரும் அப்படி பண்றது இல்ல. வேற பேச்சு பேசுவாங்க ரொம்ப. நான் அன்னைக்கு சனிக்கிழமை ஈவினிங் வந்தப்ப எனக்கு 3 ரூபாயும் தர வேண்டி இருந்துச்சு. அவர்கிட்ட கேட்டேன் 3 ரூபா தரணும் நீங்க எப்படிங்க? சரின்னு 3 ரூபா கொடுத்தாரு. அப்புறம் எனக்கு பக்கத்துல ஒரு குண்டர் உட்காந்துருந்தாரு. அவர் பார்த்தா 10 ரூபா தரணுமா அவருக்கு? 10 ரூபா நீங்க தரணும் அப்படின்னு உடனே இவர் கேட்கிறாரு கண்டக்டரு, நீங்க எந்த ஊருக்கு டிக்கெட் எடுத்தீங்க, எங்கே ஏறுனீங்க, எங்கே இறங்குனீங்கன்னு கேட்கிறாரு. அவ்வளவு விலாவரியா ஏங்க இவ்வளவு நேரம் டிக்கெட் எடுத்து பஸ்ல வந்துருக்காரு, காசு கொடுத்தது தெரியல. 10 ரூபா கேட்டதுக்கு நீங்க எங்க இறங்குனீங்க, எங்க ஏறினீங்க? நான் 2 ரூபா 3 ரூபாயா இருந்தா கேட்க மாட்டேன், விட்டுருவேன். இப்பெல்லாம் ஆமா இவங்கிட்ட எத்தனை வாட்டி தான் கேட்கறது விட்டுருவேன். 1 ரூபாய் விட்டுறலாம், ஆனா 2 ரூபா வேல்யூ தான். ஆமா 2 ரூபா வேல்யூ தான். ஆமா 2 ரூபா 5 ரூபா கேட்கலாம். ஆமா 1 ரூபான்னா சரி போயிட்டு போகுது, நம்மளும் 1 ரூபாய்க்கிட்ட நம்மளைட்டே யாராவது ஏமாறுவாங்க. ஆமா அப்படின்னு நினைச்சுக்கலாம். இப்போ கடைகள் எல்லாம் 1 ரூபாய்க்கு போய் கேளுங்களேன், சரி அப்புறம் வரையில கொடுப்பாங்க அப்படின்னு. நிறைய பேர் அன்னைக்கு நான் அரிசி கடையில 10 ரூபா ரிட்டர்ன் கேட்டேன் பாரு, தந்தேன் பாரு. இந்த கீரைக்காரமா கொடுக்கணும், 10 ரூபா சில்லறை இருந்தா கொடுங்க அப்படின்னு தந்தேன் பாரு. அது மாதிரி அந்த மாதிரி இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதான் இது இன்னைக்கு நீங்க இந்த 5 ரூபா விட்டீங்கல்ல, அதுல 5 ரூபா டேலி ஆயிடும். எல்லாம் ஒண்ணுதான். அதுக்காக நீங்க போய் திரும்ப கேட்கறேன்றீங்க பாருங்க, அவன் அதையே நினைச்சுக்கிட்டு போய் அடுத்த வாட்டி வாங்க இல்லையா? அதுக்காக தான் சொல்றேன். பஸ்ல எல்லாம் நம்ம உடனே சில்லறை வாங்கினாதே அப்புறம் வாங்குறங்கிறதெல்லாம் வாங்குவோமான்னு நிச்சயம் கிடையாது. ஏன்னா நம்மளும் மறந்துட்டு அவசரம், நம்மளே ஏதோ விஷயத்துக்காக போயிட்டு இருக்கோம் அவதியா. இதுல இறங்கும் போது சில்லறை தரணும்னு நினைச்சுக்கிட்டே இறங்க முடியும். நமக்கே 1008 பொறுப்பு இருக்கு. இல்லை டெட் எண்டுக்கு போய் இறங்குறதா வாங்கிக்கலாம் ஞாபகம் வச்சு. கண்டக்டர் அதை தாண்டி போக மாட்டாரு, இறங்கி டீ குடிக்க போவாரு, அங்கே போவாரு இங்கே போவாரு, அண்ணா இதை கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லலாம். நம்ம இடையில இறங்குறதுனா கஷ்டம். டெட் எண்டுன்னா வாங்கிக்கலாம் இப்படி ஞாபகம் வச்சு. இறங்கையில எல்லாரும் இறங்க போறாங்க, ஐயோ கண்டக்டர்கிட்ட பணம் கொடுத்தோம்னா அதுல இருந்து நிறைய பெரிய தொகை கொடுத்தேன்னா கேட்டு புடுங்கி வாங்கிடுவேன். 500 ரூபா இந்த மாதிரி 1000 ரூபா கொடுத்தோம்னா அது மாதிரி வாங்கிடுவேன். மிச்சம் சின்ன காசா இருந்தா சரி தந்தா சரி, தரலைன்னா போகுது தொலைது அப்படின்னு விட்டுருவேன். எத்தனை தோசை இருக்கு பாரு? 10 இருக்கு. இந்த இதோட ஒன்னோட போதும். எனக்கு 4 தோசை போதும். நைட்டுக்கு ரொம்ப சாப்பிடாம படுத்தாலும் காலெல்லாம் அப்படியே வலிக்குது ஃப்ரெண்ட்ஸ். காலெல்லாம் அப்படியே வலி இருக்க மாதிரி இருக்கு, தெம்பு இல்லாத மாதிரி. அதனாலதான் நைட்டுக்கு ஏதாவது கொஞ்சம் சாப்பிட்டு படுத்தோம்னா தான். நைட்டுக்கெல்லாம் பட்னியை படுக்கக்கூடாது. ஆனா மெயினா காலையில தான் பட்னியை படுக்கக்கூடாதுங்கிறாங்க. நைட்டு சாப்பாடு அன்னைக்கு 7 மணிக்குள்ள சாப்பிடணுமாப்பா. 7 மணிக்குள்ள சாப்பிட்டோம்னா உடம்புக்கு அவ்வளவு நல்லதான். அப்படிலாம் கிடையாது. அன்னைக்கு சொன்னீங்கல்ல சுப்பை தானே, நைட்டு 10 மணி 11 மணி 11 மணிக்கெல்லாம் வந்து சாப்பிடுவா. நல்லாதான் இருக்கா வயசுக்கு. அதெல்லாம் சும்மா
நம்மளுக்கு தோணுதுன்னா என்ன வேணாலும் சொல்லிக்கலாம் மம்மி. இன்னைக்கு யாரு இல்ல அப்படி 7 மணிக்கு சாப்பிட்டா அந்த இயக்கம் சரியா தான் இருக்கும். தப்பு கிடையாது. இப்ப நம்ம வாழ்வியல் நமக்கு ஒத்து வராது, வாழ்க்கை முறை நமக்கு ஒத்து வராது. ஏன்னா அன்னைக்கு கரண்ட் இல்ல, எல்லாரும் 7 மணிக்குள்ள சாப்பிட்டு படுத்தாங்க. என்ன அந்த காலத்துல கரண்ட் இல்ல, யாருக்கும் வீடுகள்ல கரண்ட் இருக்காது. அதனால 7 மணிக்குள்ள சூரியன் மறைகிறதுக்குள்ளேயும் சாப்பிட்டு ரெடியா இருப்பாங்க தூங்குறதுக்கு. இப்ப அப்படி கிடையாது. இப்ப நைட்டே எல்லாமே பண்றாரு. என்ன இல்ல கரண்ட் தான் வந்துருச்சு. ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க, தோசை நைட்டுக்கு டின்னர். தோசை, அதுக்கு கறி குழம்பு. இந்த கறி குழம்பு எனக்கு நான் இந்த புளிக்குழம்பு இருக்கு, அதை தொட்டுக்குவேன் எதுவும். இதான் ஃப்ரெண்ட்ஸ் நைட்டுக்கு டின்னர். வாங்க சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.